ருக்ஷனா ஃபர்ஸ்ட் டைம் டிவி மறந்து பாத்துட்டு இருப்பான். அவளை வாட்னஸ்ல சேர்த்து விட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப வரையுமே அவளுக்கு தெரியாதல பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வந்துருவான். எப்படி பிரஷ் பண்றது, எப்படி டீ குடிக்கணும்னு பேசிக் எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பான். ஹீரோ வீட்டுல சமயம் ஒரு தனியா டீ பாத்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு லவ் ப்ரொபோசல் வரும். அதே மாதிரி தனியா ஐ லவ் யூ சொல்லி பாத்துட்டு இருப்பான். ருக்ஷனா கையிலையும் காலையும் நகை வேகமும் வந்துட்டே போவோம். அது எப்படி விட்டுறதே தெரியாம கத்தி அழி ரத்தத்தை கிழிச்சுப்பான். ஹீரோ வந்து பார்க்கும்போது அவ கை ஃபுல்லா ரத்தமா இருக்கும். வந்து ஆல்மர்ல போட்டுட்டு இருப்பான். இவ மனப்பாடம் பண்ண ஐ லவ் யூ ஹீரோ கிட்ட ஒப்பிக்க அவனுக்கு அவளை பிடிச்சு போயிட்டு 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அடுத்த நாள் இவன் ஆபீஸ் போயிட்டு வரும்போது ஒரு ப்ரப்போசல் இவனை மீட் பண்ணி வீட்டுல வச்சிருக்கவன் நல்லா கிடையாது ஒரு ஷாத்தோட குழந்தைன்னு சொல்ல இவனும் ஒண்ணுமே புரியாம அந்த மாதிரிலாம் வீட்டுல யாருமே இல்லைன்னு போய் சொல்லிடுவான். ஆனா இவன் பின்னாடி ப்ரப்போசல் ஆள் ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். இதை கண்டுபிடிச்சு ஹீரோ அதனால சண்டை போட்டு அங்கே வந்துருவான். ஹீரோ காயத்துல வந்ததை பார்த்து ருக்ஷனா சம கோவத்துல அங்க வந்து ஜம்ப் பண்ணி ஹீரோவை ஃபாலோ பண்ணப்ப இருக்கிறதுக்கு போயிட்டு அவனை கடிச்சு விட்டுறா. இவனோட விஷம் உடம்புக்குள்ள ஏறி அவன் ஸ்பாட்ல இறந்து போயிடான். அப்பதான் புரிய விட்டு ருக்ஷனா சாதாரண பொண்ணு கிடையாது சொல்லிட்டு இப்போ வீட்டுல 2 பேரும் தனியா இருக்கும் போது ஹீரோ கட்டிக்கு போற பொண்ணு வந்து ஹீரோ நெருங்கும் போது ருக்ஷனா உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு தலையில நின்று இருப்பா. இதை பார்த்து ஹீரோ பயந்து போயிடறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு ருக்ஷனா இடத்தை பார்த்துடுறா. எனக்கு துரோகம் பண்ண எப்படி மனுஷன் சொல்லிட்டு கேட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான்.